students. Next we are going to see the problem in exercise 2.7 11th sum. Already 10th sum பார்த்தோம். Same model தான். Okay. Sivamani is attending an interview for a job and the company gave two offers to him. Offer A rupees 20,000 to start with, followed by a guaranteed annual increase of 6% for the first 5 years. Offer B rupees 22,000 to start with, followed by a guaranteed annual increase of 3% for the first 5 years. What is his salary in the fourth year with respect to the offers A and B? சிவமணி இன்டர்வியூ ஜாபுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அதில் 2 ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ஆஃபர் 20,000 சேலரியும் ஆனுவல் இன்க்ரீஸு 6% 5 இயர்ஸுக்குன்னு. செகண்ட் ஆஃபர் சேலரி 22,000 ஆனுவல் இன்க்ரீஸு 3% ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்குன்னு கொடுக்குறாங்க. ஓகேயா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இயரில் ஆஃபர் ஏயும் பியும் எவ்வளோ சேலரி வாங்குவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? சேம் மாடல் தான், 10th சம் மாடல். ஃபஸ்ட் ஆஃபர் ஏ ஃபைன் பண்ணுவோம். ஸ்டார்டிங் சேலரி rupees 20,000, இன்க்ரீஸ் பர் இயர் 6%. அட் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் சேலரி இஸ் ஈக்குவல் டு, ஆல்ரெடி என்ன சேலரி வாங்கினாரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்குறாரு 20,000 ப்ளஸ் 20,000க்கு ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏ என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க 6%. அப்போ 6/100 பர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 20,000 காமனாக எடுத்துக்கோ. 20,000 எடுத்துட்டோன்னா ரிமைனிங் 1 ப்ளஸ் 20,000 எடுத்துட்டோன்னா 6/100. ஓகேயா? எல்சிஎம் எடுக்கிறோம். 20,000 100 எல்சிஎம் எடுத்துக்குவோம். 1 × 100 100 ப்ளஸ் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் அப்படியே எழுதிடலாம். is equal to 20,000 into 100 plus 6 106 divided by 100. ஓகேயா? 2 டேபிளில் கட் பண்ணால் 5 2s are 10 0, 5 2s are 10, 3 2s are 6 is equal to 20,000 into 53/50. ஓகேயா? இது ஃபஸ்ட் இயர் எண்டிங்கில் உள்ள சேலரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் at the end of the second year salary. Second year salary is equal to first year 20,000 into 53/50. second year annual increase another one time multiply பண்ணணும். increase வந்து 53/50 multiply பண்ணுறோம். ஓகே, 2 டைம்ஸ்னா பவர் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, is equal to 20,000 into 53/50 power 2. Okay, continuing this way, first 20,000 salary, next 20,000 into 53/50 first year ending la. Okay, comma, next second year ending la 20,000 into 53/50 power 2 etc. இப்படி கண்டினியூஸ் எழுதுனோம்னா இது ஒரு ஜிபியை ஃபார்ம் பண்ணுது. ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து 53/50 கண்டினியூஸாக என்ன செஞ்சுருக்கோம், மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இது ஜிபியை ஃபார்ம் பண்ணுது. தி சீக்வன்ஸ் இஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் ஜிபி. ஓகேயா? ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா, general term Tn is equal to A into R power n minus 1. Okay, A is equal to first term 20,000, next R is equal to 53/50 multiply பண்ணியிருக்கோம். R is equal to 53/50. next n is equal to 4. fourth இயரில் என்ன சேலரின்னு கேட்டிருக்காங்க. அப்போ n is equal to 4. ஓகேயா? சப்ஸ்டியூட் பண்ணதில் T என்னோட வேல்யூ 4 is equal to A 20,000 into R 53/50 power 4 minus 1 is equal to 20,000 into 53/50 power 4 1 subtract பண்ணால் 3. 3 times 53/50. ஓகேயா? 20,000 into 53/50 into 53/50 into 53/50. ஓகேயா? 0 0 0 0
0 0 ஓகேயா 1 5 is 5 4 5s are 20 ஓகேயா இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்டரில் நம்பர்ஸ் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 5,95,508 ஓகேயா 595,508 okay divided by 5 5s are 25 ஓகேயா டிவைட் பண்ண ஆன்சர் 23,820.3 ஓகேயா இஸ் ஈக்குவல் டு 23,820.3 பிலோ 5னால இதை அப்படியே எழுதிடலாம் ஓகேயா ஒன்று ஆட் பண்ண வேண்டியதில் ஓ ருபீஸ் 23,820 ஓகேயா 4th year salary 4th year salary ஓகே நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ஆஃபர் ஏயோட சேலரி ஆஃபர் பி பார்க்கலாம் ஆஃபர் பி ஓகேயா ஸ்டார்டிங் சேலரி பியோட ஸ்டார்டிங் சேலரி ருபீஸ் 22,000 ஓகே அவருக்கு 20 சொன்னாங்க ஆஃபர் பிக்கு 22,000 பி கொடு ஆஃபர் பிக்கு ஓகேயா இன்க்ரீஸ் பெர் இயர் is equal to 3%. Okay, at the end of the first year salary, at the end of the first year salary is equal to first year 22,000 plus அவரோட 22,000 salary ki 3% increase. Okay, 22,000 into increase 3% percentage divided by 100 okay is equal to 22,000 common எடுத்துரு okay common எடுத்துட்டா remaining இருக்கிறது இங்கே 1 plus இங்கே remaining இருக்கிறது 3/100 okay is equal to 22,000 into 100 LCM எடுத்தோம்னா டினாமினேட்டர்லனா 1 into 100 100 ப்ளஸ் டினாமினேட்டர் சேம்னா நியூமரேட்டர் அப்படியே எழுதிடலாம் ஓகே இப்போது 22,000 இன்ட்டு 103/100 ஓகேயா இஸ் ஈக்குவல் டு 22,000 இன்ட்டு 103/100 ஓகேயா இது மல்டிப்ளை பண்ண முடியாது அதனால் அப்படியே வச்சுக்கலாம் ஓகே அடுத்து அட் தி எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் சேலரி at the end of the second year salary is equal to first year 22,000 into 103/100 ஓகேயா நெக்ஸ்ட்டு அந்த இன்க்ரீஸை திரும்ப another one time மல்டிப்ளை பண்ணணும் ஓகே 103 divided by 100 ஓகே 3% மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட் இயர்னா 1 time செகண்ட் இயர்னா 2 times ஓகே இப்போ 22,000 into 103/100 power 2 times வர்றதுனால power 2 ஓகே continuing this way first salary 22,000 22,000 into first year ending 22,000 into 103 divided by 100 103/100 next 22,000 into 103/100 power 2 etc okay this sequence is in the form of GP okay A is equal to first term 22,000 next R is equal to எதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் 103/100 next N is equal to 4th இயரில் கேட்டிருக்காங்க அப்போ N is equal to 4 ஜென்ரல் டேர்ம் ஃபார்மில் ஆல்ரெடி எழுதியிருக்கோம் அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் TN என்னோட வேல்யூ 4 is equal to A into A ஓட வேல்யூ
22,000. ஆரோட வேல்யூ 103/100 பவர் n minus 1. என்னோட வேல்யூ 4. 4 minus 1 is equal to 22,000 into 103/100 பவர் 4ல ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணால் 3. ஓகேயா? 3 டைம்ஸ் எழுதணும். 22,000 into 103/100 100 into 103/100 into 103/100. ஓகேயா? நெக்ஸ்ட்டு 0 0 0 0 1 0 1 0. ஓகே, இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் இதுதான் ஆன்சர். ஓகே, நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் 2403994. ஓகேயா? டிவைடட் பை 130 இருக்குது. ஓகேயா? 1 2 3 30. அப்போ 30 1000ஆல் டிவைட் பண்ணால் 3 டிஜிட் மூவ் பண்ணிட்டு பாயிண்ட் வைக்கணும், மூவ் பண்ணி. ஓகேயா? இப்போது 24039 இங்கே பாயிண்ட் வரும். ஓகேயா? 0.994 இஸ் ஈக்குவல் டு 24,039. 5 and above இருக்குனால ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 24,040. ஓகேயா? 4th year salary rupees. 4th year salary rupees 24,040. ஓகேயா? இல்லை எது பெஸ்ட்டு? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ rupees 23,820. ஆப்ஷன் ஏ. ஓகேயா? 23,000 சம்திங் தான் வருது. ஆப்ஷன் பி செலக்ட் பண்ணாமல் 24,000. இப்போ பெட்டர் எது? ஆப்ஷன் பி. ஓகேயா? ஆன்சர் salary as per option A is equal to rupees 23,820. Salary as per option B is equal to rupees 24,040. Option B is better. Option B is better. Okay, the salary maximum இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி இஸ் பெட்டர். ஓகே, all of understand students. Thank you.